அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 8. பிருகு முதலியவர்களின் படைப்பு. பிரம்மதேவன் மீண்டும் சிருஷ்டி செய்ய எண்ணியபோது அவன் முன்பு படைத்தவை அபிவிருத்தி அடையாது இருந்தன. அதனால் கவலையடைந்த பிரம்மன் பிருகு, புலஸ்தியர், கிருது, அங்கிரசு, மரிஷி, அத்திரி, தசர், வசிஷ்டர், நாரதர் என்ற 9 புத்திரர்களை தனது மனத்தினால் படைத்தார். அவர்கள் பிரம்மாவுக்கு சமமாக இருந்தமையால் அவர்கள் நவபிரம்மாக்கள் என்று பெயர் பெற்றனர். இவர்களுக்கு முன்னால் பிரம்மனால் படைக்கப்பட்ட சனக சந்தாதிகள் படைப்பு தொழிலை செய்யாது யோக நிஷ்டையில் இருந்திருந்தனர். அதனால் மிக்க கோபம் கொண்ட பிரம்மனின் உடல் அக்னியால் உருவெடுத்தது. அதனால் பிரம்மாவின் லாலாடத்திலிருந்து ருத்ரமூர்த்தி தோன்றினார். அந்த ருத்ரமூர்த்தி ஒளி பொருந்தியவராகவும் உக்கிரமான குணமுள்ளவராகவும் பாதி உடம்பு ஆணாகவும் மிகுதியான பாதி உடம்பு பெண்ணாகவும் விளங்கினார். அவரை பார்த்து மகிழ்ந்த பிரம்மா, உனது வீரியத்தால் உன்னை தனித்தனியாக பிரித்துக்கொள் என்று கூறி மறைந்தார். அதன் பின் ருத்ரமூர்த்தி தன்னில் இருந்த இரு உருவையும் பிரித்து தனித்தனியாக உருவாக்கினார். அதனால் அவ்வுருவு ஆணாகவும் பெண்ணாகவும் பிரிந்து தனிப்பட்டது. அதன் பின் ஆண் உருவத்தை 11 விதமாக பிரித்தார். பெண்ணையும் பல விதங்களாக பிரித்தார். அவை அன்பானவர்களாகவும் பயங்கரமானவராகவும் வசீகரமாகவும் கொடியவராகவும் கருப்பு நிறமுடையவராகவும் வெண்ணிறம் உடையவராகவும் பல வகைப்படுத்தின. அதன் பின் பிரம்மன் மக்களை காப்பதற்காக தனது அம்சத்தினால் புத்திரன் ஒருவனை படைத்தார். அவன் ஸ்வயம்பு மனு என்ற பெயருடன் மக்கள் ஆண்டு வந்தான். அதன்பின் பிரம்மன் தனது மனைவியின் உருவெடுத்து ஒரு கன்னிகை படைத்தார். அக்கன்னிகைக்கு சதத்ருபை என்ற பெயர் சூட்டினார். அவள் தனக்கு நல்ல கணவன் வேண்டுமென்று நினைத்து தவம் செய்தாள். அதனால் அவளுக்கு மனுவை திருமணம் செய்து பிரியாவிரதன், உத்தானபாதன் என்ற 2 புத்திரர்களையும் பிருகுசூதி, ஆகுதி என்ற 2 புத்திரிகளையும் பெற்றாள். சதத்ருபை தனது மகளான பிரசோதி என்பவளை தக்ஷணனுக்கும் ஆகுதி என்ற மகளை ருஷி என்பவனுக்கும் திருமணம் செய்து வைத்தாள். ஆகுதிக்கு யக்ஞன் என்ற மகனும் தக்ஷிணைக்கு தக்ஷிணை என்ற மகளும் பிறந்தார். அதன்பின் யக்ஞனுக்கு தன்னுடைய படைக்கப்பட்ட தக்ஷிணை என்ற பெண்ணை மணந்து 12 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் முதல் மனுவந்தராக யாமர் என்று தேவமாகினார். தக்கன் என்பவன் பிரசோதியை மணந்து 24 பெண்களை பெற்றான். அவர்களுக்குள் 13 பெண்கள் தருமனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். தர்மன் தனது மனைவிகளுக்குள் ஒருத்தியான ஸ்ரத்தையோடு கூடிய காமனையும் லக்ஷ்மியோடு கூடியவர்தனுக்கு பெற்றார். ஸ்ரத்தையின் புத்திரரான காமன் என்பவன் ரதி என்பவளை மணந்து தர்ஷன் என்ற புத்திரனை பெற்றாள். தக்ஷன் 11 பெண் பிள்ளைகளை பெற்றான். அவர்களை அவன் பிருகு, ருத்ரன், மரிஷி, அங்கிரசர், புலஸ்தியர், பூலகன், கிருது, அத்திரி, வசிஷ்டன், அக்னி, பிருது தேவதைகள் ஆகியோருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அதர்மன் என்பவன் இம்சை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அனிருதன் என்ற புத்திரனையும் நிகிருதி என்ற புத்திரியையும் பெற்றான். அவ்விருவரும் சேர்ந்து பயன், நரகன் என்ற 2 பெற்றனர். அப்பிள்ளைகள் தங்களுடன் பிறந்த மாயா, வேதனா என்பவர்களை மணந்தார்கள். மாயா மித்ருவை பெற்றால் வேதனை என்பவள் ராவுரனை சேர்ந்து துக்கன் என்பவனை பெற்றாள். மிருதுகுவுக்கு வியாதி, சூரை, சோகன், திருஷ்டனை, துரோகன், குரோதன் என்ற பிள்ளைகள் பிறந்தன. அவர்கள் அனைவரும் தீயவர்களான மனைவியை மக்கள் ஆற்றவர்களாக
உலகின் அழிவுக்கு ஏதுவலாக இருந்தனர். முனிவர்களே, அதர்மாதி சுரூபம் யாபம் விஷ்ணுவின் ரௌத்திரமான சரீரங்கள். அவை நித்திய பிரளயத்திற்கு ஏதுக்கள். தக்ஷன், மரிஷி, அத்திரி, பிருகு முதலியோர் நித்திய சிருஷ்டைக்கு காரணமானவர்கள். மனுவும் மனுவின் புத்திரர்களும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் வீரியமுள்ளவர்களாகவும் இருந்தனர். அவ்வாறு பராசர முனிவர் கூறிய போது மைத்ரேயர் கேட்டார், குருவே, பிராணிகள் யாவும் அனித்தியங்களாக இருக்க நித்தியஸ்திகளின் நித்திய பிரளயமும் உண்டாவதற்கான காரணம் என்ன? மைத்ரேயரே, பகவான் தனது சக்திகளான சிறப்புடைய மனு முதலன அந்தந்த சுரூபங்கள் கொண்டு சிருஷ்டி ஸ்திதி சங்காரகங்களை நடத்துகிறார். அவற்றை நித்தியங்கள் என்றே இனி பிரளய பேதங்கள் என்று கூறினார்கள். பிரளயம், நைமிதிகம், பிராகிருதம், ஆத்யந்திகம், நித்தியம் என்ற 4 வகையானது. அவற்றுள் எதில் உலகின் தலைவனான நாராயணன் சயனத்திற்கோ அதுவே பிரம்மனுக்கு நித்திய அனுசந்தானக உண்டானகும். பிரம்மானானது ஆயுள் முடிவில் பிரம்மாண்டம் உடைந்து சகல பூதங்களும் பிருககிருத பிரளயமாகும். யோகியானவன் ஞானத்தால் அநாதிம கர்மங்களை அழித்து பரமாத்மாவை அடைந்து ஆத்யந்திக பிரளயமாகவும், பூதங்கள் தத்மாது ஆயுஷ் முடிவில் மரணமடைவது நித்திய பிரளயம் எனப்படும். இனி சிருஷ்டி பேதங்களை பற்றி சொல்கிறேன். பிரம்மன் பிறப்பதற்கு முன்பே பிருகுதியினால் மகாதங்கர தனது மாந்திரிகையை உண்டாக்குவது பிருககிருத சிருஷ்டி என்றும், தீன பிரளயத்தின் முடிவிலே பிரிஷையை உண்டாக்குவது நைமீதிக சிருஷ்டை என்றும், சொர்க்க நராதிகோபோக அனுபவமான பிறகு சிவாத்மாக்களை மனித மிருக பறவைகளாக பிறப்பது நித்திய சிருஷ்டை என்று சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணு எல்லா பூத சரீரங்களிலும் இருந்து கொண்டே சிருஷ்டி ஸ்திதி லயங்களை செய்கின்றார். சகல பூதங்களிலும் சிருஷ்டி ஸ்திதி சங்காரக சக்திகள் நாராயணனது விருப்பத்திற்கு ஏற்றவாறே உருவாகின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்கள் 3ம் சத்வகுணம், ராசச குணம், தாமச குணம் ஆகிய முற்குணங்களால் உண்டாகின்றன. எவன் இவற்றிற்கு உட்படாத ஞானவனாக இருப்பானோ அவன் அப்படியே இருப்பவனே தவிர மீண்டும் பிறக்க மாட்டான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.